ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ். 90 to 95% அக்யூரஸியான ஆப்டிமைஸ்டு டைம் பேஸ்டு ஓஹெச்எல் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியை லாஸ்ட் இயர் நம்ம சேனலில் போட்டிருந்தோம். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருக்கலாம். மிஸ் பண்ணியிருந்தால் மேலே பாப் அவுட் ஆகிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதில் 90 to 95% அக்யூரஸி இருந்தாலும் மேனுவலாக எல்லா ஆர்டரும் ஒன் பை ஒன்னாக எடுக்கிறதால அப்புறம் லைவ் டேட்டா காப்பி பேஸ்ட் பண்ணி இண்டிகேஷன் எடுக்கிறதுன்னு 2 ப்ராப்ளம் இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோடய சர்வரில் ஓடுற லைவ் டேட்டாவை அப்படியே ஜூலை 7th லைவாக 9:10 9:25 வரைக்கும் லைவ் ஸ்ட்ரீமாக கொடுக்க போகிறேன், அதுவும் ஃப்ரீயாக. இன்னொரு ப்ராப்ளம், பல்க் ஆர்டர் அட் அ டைமில் எப்படி எடுக்குங்கிற விஷயத்தை இப்போ பார்க்கலாம். பல்க் ஆர்டரை சேம் டைமில் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா உங்களுக்கு எம்எஸ் எக்ஸல் சாஃப்ட்வேரும் எக்ஸல் டு ஜீரோதான ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷனும் வேணும். இந்த எக்ஸ்டென்ஷன் உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் எப்படி ஆட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். உங்கள் சிஸ்டமில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாப் ரைட் கார்னரில் இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி மோர் டூல்ஸ் போங்க. அதில் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ டேப்பில் ஆல்ரெடி உங்களோட எக்ஸிஸ்டிங் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் ஷோ பண்ணும். நான் ஆல்ரெடி எக்ஸல் டு ஜீரோதா எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கிறதால இங்கே எக்ஸிஸ்டிங்காக என்கிட்ட காமிக்குது. நீங்கள் டாப் லெஃப்டில் இருக்கிற இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணி கீழே ஓப்பன் க்ரோம் வெப் ஸ்டோர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ச் பாக்ஸில் எக்ஸல் டு ஜீரோதான்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஃபஸ்ட் ஆக்ஷனே எக்ஸல் டு ஜீரோதான்னு தான் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறதுனால ரிமூவ்ங்கிற ஆப்ஷனை காட்டுது. உங்களுக்கு ஆட் டு க்ரோம்னு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் ஆட் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் சிம்பிள் இங்கே விசிபிளாக வரும். இப்போது ஜீரோதா கைட்டை க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி எக்ஸல் டு ஜீரோதா எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணால் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவ் ஆகிரும். இதில் இருக்கிற ப்ரௌசர் ஃபைலை கிளிக் பண்ணி பல்க் ஆர்டரை ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கிற எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணால் கனெக்டிங் டு ஜீரோதான்னு பல்க் ஆர்டரை சேம் டைமில் ப்ளேஸ் பண்ண போயிடும். ப்ளேஸ்னு கொடுத்தா எல்லா ஆர்டரும் சேம் டைமில் எக்ஸிக்யூட் ஆகிடும். நான் உங்களுக்கு லைவாக நம்ம ஆப்டிமைஸ்டு ஓஹெச்எல் ஸ்ட்ராட்டஜியோட செட்டப் அண்ட் எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். என்னோடய சர்வரில் லைவ் டேட்டா ரன் ஆகுது. லைவ் டேட்டா பொறுத்து பை செல் இண்டிகேட்டர் ஃபில்டர் ஆகிட்டு இருக்குது. பை மட்டும் வேணும் அப்படின்னா பை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது செல்லும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்டிமைஸ்டு டைம் 9:18, ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 9:18 ஆக போகுது. ஸோ நான் சிக்னல் ஃபில்டரான டேட்டாவை ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் காப்பி பண்ணி அதை அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ 9:18 ஆச்சு. எக்ஸ்டென்ஷன் ப்ரௌசர் ஃபைலில் கிளிக் பண்ணி சேவ் பண்ண எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சு. எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆர்டர் எக்ஸிக்யூட்டும் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் 9:20க்கு 9:25க்கு ப்ளேஸ் பண்ண எல்லா ஆர்டரும் எக்ஸிட் பண்ணிடணும். ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி டிசிப்ளினாக 9:25க்கு எக்ஸிட் ஆயிடணும். 90 to 95% எப்பவும் ப்ராஃபிட் தான் வரும், வெயிட் பண்ணலாம். இப்போ 9:25 ஆச்சு, எக்ஸிட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி 490, ஆல்மோஸ்ட் 5 minutesல 500 ப்ராஃபிட். எக்ஸ்டென்ஷனில் எக்ஸல் ஷீட் அப்லோட் பண்ணும்போது கரெக்டான ஃபார்மேட்டில் எல்லா டேட்டாவும் ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு ஷீட்டில் சேவ் பண்ணால் தான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். சாம்பிளுக்கு என்னோடய எக்ஸல் ஷீட்டை நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் கேபிட்டல் பொறுத்து குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜூலை 7th வெட்னஸ்டேலேருந்து லைவ் ஸ்ட்ரீமில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.